ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா அஸ்ட்ரா mk2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அஸ்ட்ரா mk2 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க, அஸ்ட்ரா mk2 மிசைல்கள் இந்திய விமானப்படைக்கு எப்படி ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சில நாட்களுக்கு முன்பு நம்ம சேனல்ல அர்மீனியா இந்தியாவின் அட்வான்ஸ்டு டோட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்கி இருப்பதா செய்தி வெளியிட்டு இருந்தோம். தற்போது இந்தியாவின் அட்வான்ஸ்டு டோட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை மேலும் ஒரு நாடு வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த நாடு இந்தியாவின் அட்வான்ஸ்டு டோட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்க போறாங்க, இந்த கன் சிஸ்டத்தை பல நாடுகள் வாங்குவதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா LCA நேவி ட்ரெய்னர் புரோட்டோடைப் NP5 அப்படிங்கிற ஒரு விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து அதோட முதல் பறத்தல சமீபத்துல நடத்தியிருக்காங்க. நீங்க கூட நினைக்கலாம், இந்திய கடற்படைக்காக இந்தியா டெட்பப் விமானத்தை தானே டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க, இது என்ன புதிதாக LCA நேவல் ட்ரெய்னர் புரோட்டோடைப் அப்படின்னு ஒரு புதிய விமானத்தை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. இந்த LCA நேவல் ட்ரெய்னர் புரோட்டோடைப் விமானம் டெட்பப் விமான ப்ராஜெக்டுக்காக உருவாக்கப்பட்டதுதான். எதற்காக இந்தியா இந்த LCA நேவல் ட்ரெய்னர் புரோட்டோடைப் விமானத்தை உருவாக்கி இருக்காங்க, இந்த விமானம் டெட்பப் ப்ராஜெக்டுக்கு எப்படி உதவ போகுது, இந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைட்டர் ஜெட் விமானத்துல ஒரு பிரதான ஆயுதம் அப்படின்னு சொன்னா அது அந்த விமானத்துல பயன்படுத்தக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இரு விமானங்களுக்கு இடையே ஒரு ஏர் டு ஏர் காம்பேக்ட் நடக்கும் பொழுது அதிக தாக்குதல் தூரம் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல் கொண்ட விமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அந்த ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்தி எதிரி விமானம் தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டு ஏர் மிசைல்களை பொறுத்தமட்டில் பாகிஸ்தானுக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையில F-16 விமானங்களை இணைச்சு அமெரிக்காவின் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது சமீபத்துல சைனாவிடம் இருந்து PL-15E அப்படிங்கிற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல தங்கள் விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த PL-15E பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்னால அதிகபட்சமா 147 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். பாகிஸ்தான் விமானப்படையின் இந்த ஏர் டு ஏர் மிசைல் சுப்பீரியாரிட்டிய தகர்த்து எறிவதற்காக தான் இந்தியா தன்னுடைய ரஃபேல் போர் விமானத்துல MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்களை இணைச்சிருக்காங்க. இந்த மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்கள்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைலோட நோ எஸ்கேப் ஜோன் மிகவும் குறைவா இருக்கு. அதனால மிசைல் ஒரு இலக்கை நோக்கி லான்ச் செய்யப்பட்டுச்சுன்னா அந்த இலக்கை கண்டிப்பா தாக்கி அளிக்கும். ஆனா இந்த மிட்டியார் மிசைலோட விலை மிகவும் அதிகம். ஒரு மிட்டியார் மிசைலோட விலை கிட்டத்தட்ட 25 கோடி. இதன் காரணமா இந்த மிட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள சில குறிப்பிட்ட ரஃபேல் போர் விமானங்கள்ல மட்டுமே இணைச்சிருக்காங்க. இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களோட விலை காரணமா இந்தியா உள்நாட்டிலே ஏர் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்ய முடிவு செய்து அஸ்ட்ரா மிசைல்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அஸ்ட்ரா mk1 மிசைல் தற்போது இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் இருக்கு. இந்த மிசைல்கள் இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு அஸ்ட்ரா mk1 மிசைலோட விலை கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய். இது வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஏர் டு ஏர் மிசைலோட விலையில பாதி கூட இருக்காது. ஆனா இந்த அஸ்ட்ரா mk1 மிசைலோட ரேஞ்ச் 110 கிலோமீட்டர் தான். இதனால அதிக ரேஞ்ச் கொண்ட பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை உருவாக்குவதற்கு இந்தியா தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில அஸ்ட்ரா mk2 மிசைலோட ஃபேப்ரிகேஷன்
வேலைகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவில் அஸ்த்ரா mk2 மிசைலோட சோதனை நடக்க உள்ளது. இந்த சோதனையின் போது அஸ்த்ரா mk2 மிசைல் மட்டும் வெற்றிகரமா செயல்பட்டால் இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ஏன்னா அஸ்த்ரா mk2 மிசைல்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இது பாகிஸ்தான் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள PL-15E பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை விட அதிகம். இதனால தன்னுடைய உள்நாட்டு தயாரிப்பு மிசைலை பயன்படுத்தி பாகிஸ்தான் விமானப்படை விமானங்களை இந்தியாவால தாக்க முடியும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க அஸ்த்ரா mk2 மிசைலோட விலை 10 கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. இது ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வாங்கக்கூடிய மிட்டியார் மிசைலோட விலையில பாதி கூட கிடையாது. இதனால அஸ்த்ரா mk2 மிசைல்களை அதிக எண்ணிக்கையில தயாரித்து இந்திய விமானப்படையின் அத்துணை விமானங்களையும் இணைக்க முடியும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க அஸ்த்ரா mk2 மிசைலோட பெர்ஃபார்மன்ஸ் கேப்பபிலிட்டி 80%. அதாவது இந்த மிசைல இலக்கை நோக்கி லான்ச் செஞ்சிட்டோம்னா 80% இலக்கை கண்டிப்பாக தாக்கும். இதே 80% பெர்ஃபார்மன்ஸ் கேப்பபிலிட்டி தான் இந்தியா ஐரோப்பாவில் இருந்து வாங்கி ரஃபேல் போர் விமானங்கள்ல இணைச்சிருக்க மிட்டியார் மிசைல்கள்லயும் இருக்கு. இதனால மிட்டியார் மிசைல்களுக்கு நிகரான ஒரு மிசைல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிட்டாங்க. இது இந்தியாவின் ஏர் டு ஏர் மிசைல் கேப்பபிலிட்டில ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். அஸ்த்ரா மிசைல்கள்னால 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று வான் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அஸ்த்ரா 2 மிசைலை இயக்குறதுக்கு டியூவல் த்ரஸ்ட் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். அஸ்த்ரா mk2 மிசைல்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள்னால 20 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அஸ்த்ரா mk2 மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அஸ்த்ரா 2 மிசைல்களை தற்போது இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள Mi-29K, Mi-29 UPG, Su-30 MKI, தேஜஸ் mk1A மற்றும் mk1 போன்ற விமானங்கள்ல இணைக்க போறாங்க. ஃபியூச்சர்ல இந்தியா உருவாக்க உள்ள தேஜஸ் mk2, mk2 போன்ற விமானங்களையும் இந்த மிசைலை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரான்சிடம் இருந்து வாங்கி இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்க ரஃபேல் போர் விமானத்திலையும் இந்த அஸ்த்ரா mk2 மிசைல்களை இந்தியா இணைக்க போறாங்க. அதனால வரும் காலத்துல இந்திய விமானப்படையின் பிரதான ஏர் டு ஏர் மிசைலா அஸ்த்ரா மிசைல்கள் இருக்க போகுது. அடுத்த அப்டேட், சில நாட்களுக்கு முன்பு அர்மீனியாவுக்கு இந்தியா அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை ஏற்றுமதி செஞ்சிருப்பதா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில இந்தியாவின் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது பிலிப்பைன் இந்தியாவின் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்க போறாங்க. சமீபத்துல பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் இந்தியாவின் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களை பார்வையிட சென்றிருந்தாங்க. அப்பொழுது கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பார்வையிட்டாங்க. இந்த கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்தின் ஒரு துணை நிறுவனம். இந்த நிறுவனம் தான் அர்மீனியாவுக்கு அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் நிறுவனத்தை பார்வையிட்ட பிலிப்பைன் அதிகாரிகள் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முனைப்பு காட்டுவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிலிப்பைன் ராணுவம் தங்களுடைய ஆர்ட்டிலரி ரெஜிமெண்ட்டை மாடர்னைஸ் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியா இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்திடமிருந்து 12 சோல்டாம் 155mm 52 கேலிபர் செல்ஃப் ப்ரொபல் ஹவிட்சர்களை வாங்கியிருக்காங்க. இதனை தொடர்ந்துதான் பிலிப்பைன் அதிகாரிகள் இந்தியாவின் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களை பார்வையிட்டிருக்காங்க. பிலிப்பைன் இந்த அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுவதற்கு முக்கியமான காரணம் இந்த கன் சிஸ்டம் தான் உலகத்திலே அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட ஒரு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். அதாவது இந்த கன் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 52 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். சராசரியா இந்த கன் சிஸ்டத்தினால 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதே கேலிபர் கொண்ட உலகின் மற்ற கன் சிஸ்டங்கள்னால அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ஆனா இந்தியாவின் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால கூடுதலா 8 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள்
இலக்குகளை தாக்க முடியும். இந்த 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு யுத்த களத்துல மிக பெரிய அட்வான்டேஜ். அதாவது எதிரிகளால் இந்த அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம்கள் மீது தங்களுடைய ஆர்ட்டிலரி யூனிட்டை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய தாக்குதல் வெறும் 40 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் வரும். இதன் காரணமாக தான் பிலிப்பைன் ராணுவம் இந்த அதிக தாக்குதல் தூரம் கொண்ட அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த கன் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு 6 முதல் 8 நபர்கள் தேவைப்படுறாங்க. அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால பஸ்ட் மோட்ல 60 செகண்ட்ல 5 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிஷத்துல 10 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிடங்கள்ல 60 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இதன் காரணமா இந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால தொடர்ந்து எதிரிகள் மீது அதிவேகத்துல தாக்குதல் நடத்த முடியும். பிலிப்பைன் ராணுவத்துடைய ஆர்ட்டிலரி ரெஜிமெண்ட் தங்களுக்கும் பிலிப்பைன் கடற்படை போன்றே பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது இந்திய தயாரிப்பு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தையும் வாங்க போறாங்க. இது இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே உள்ள ராணுவ உறவின் ஆழத்தை குறிக்குது. அடுத்த அப்டேட், ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் LCA நேவல் ட்ரெய்னர் புரோட்டோடைப் NP5 அப்படிங்கிற ஒரு விமானத்தை உருவாக்கி வெற்றிகரமா அதோட முதல் பறத்தலை நடத்தியிருக்காங்க. இந்திய கடற்படைக்காக LCA நேவல் அப்படிங்கிற ஒரு விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டெவலப் செஞ்சாங்க. ஆனா அந்த விமானத்துல சிங்கிள் இன்ஜின் இருப்பதனால இந்திய கடற்படை தங்களுக்கு டபுள் இன்ஜின் கொண்ட விமானம் தான் தேவை அப்படின்னு சொல்லி LCA நேவல் விமானத்தை நிராகரிச்சிட்டாங்க. ஆனா அந்த புரோட்டோடைப் உருவாக்கும் பணியை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் நிறுத்தல. இதற்கு முக்கிய காரணம் இந்தியா தன்னுடைய கடற்படைக்காக டெட்பஃப் அப்படிங்கிற ஒரு அதிநவீன விமானத்தை உருவாக்க தொடங்கினாலும் இந்த நேவல் ட்ரெய்னர் புரோட்டோடைப் விமானத்தை வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் டெட்பஃப் விமானத்தை உருவாக்குவதற்கு தேவையான டேட்டாக்களை எடுப்பதற்கும் இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டாங்க. இதன் காரணமாக தான் இந்த LCA நேவல் ட்ரெய்னர் புரோட்டோடைப் NP5 விமானத்தை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இந்த LCA நேவல் ட்ரெய்னர் புரோட்டோடைப் விமானத்தை கேப்டன் அமித் கார்வாட் இயக்குனாரு. இந்த விமானத்தோட பேக் சீட்ல சித்தார்த் சிங் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் இருந்தாரு. இந்த LCA நேவல் புரோட்டோடைப் விமானம் கிட்டத்தட்ட 57 நிமிடங்கள் தொடர்ந்து பறந்திருக்கு. இந்த பறத்தலின் போது விமானத்தோட அத்தனை செயல்பாடுகளும் மிக சிறப்பா இருந்திருக்கு அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த NP5 புரோட்டோடைப் விமானத்தை பயன்படுத்தி டெட்பஃப் விமானங்களுக்கு தேவையான லேண்டிங் கியரை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்த புரோட்டோடைப் விமானத்துல பல்வேறு விதமான சென்சார்களை இணைத்து இந்த விமானத்தை லேண்ட் செய்ய வச்சு லேண்டிங் கியர்ல ஏற்படக்கூடிய அழுத்தத்தை கணக்கிட போறாங்க. இதை பயன்படுத்தி டெட்பஃப் விமானத்திற்கு தேவையான லேண்டிங் கியரை இந்தியா டிசைன் செய்ய போறாங்க. இந்த புதிதாக உருவாக்கி இருக்க இந்த NP5 புரோட்டோடைப் விமானத்தை பயன்படுத்தி தற்போது இந்திய கடற்படை இயக்கி வரும் MiG-29K, ஃபியூச்சர்ல இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் எம் மற்றும் டெட்பஃப் விமானத்தை இயக்கக்கூடிய பைலட்டுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இந்த விமானம் இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்புக்கு ஒரு உதாரணம்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டெட்பஃப் விமான டெவலப்மெண்ட்ல இந்த NP5 புரோட்டோடைப் விமானம் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.